கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் மண்ணினால மனுஷனை உண்டாக்குனார். தேவதூதர்களை எல்லாம் எப்படி உண்டாக்குனார்? ஆவியாவே உண்டாக்குனார். மனுஷனை மட்டும்தான் மண்ணை எடுத்து குழைச்சி உண்டாக்குனார். அவன் வெறும் ஒரு பிம்பமாக இருந்தான். அப்போது அவனை நிற்க வச்சு தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அப்போ அவனுக்குள்ளார அந்த சுவாசம் போச்சு. அப்போ தேவனுடைய சுவாசத்தின்படியே அவன் நல்லதைத்தான் நினைச்சான், நல்லதைத்தான் செஞ்சான், நல்லதைத்தான் சாப்பிட்டான், நல்லதை மட்டும்தான் பார்த்தா, சந்தோஷமா இருந்தான், மன மகிழ்ச்சியாக இருந்தான். தீமை எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஏன்? தேவனுடைய சுவாசம் அது அவனுக்கு ஆவியாக வந்தது. அதுதான் அவனுடைய ஆவி. இப்போ அவனுக்கு என்னென்ன இருக்கு? சரீரம் இருக்கு, ஆவி இருக்கு. இப்போ பிசாசு உள்ளார வந்து அவன் பிசாசு சொல்ல கேட்டு அந்த பிசாசு சொல்ல வந்து அவன் டவுட் பண்ணுறான். என்னடா இது சொல்கிறது சரிதானேன்ட்டு அவன் என்னைக்கு கீழ்ப்படியிலையோ ஆத்துமா அவனுக்கு பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன பேச ஆரம்பிச்சிருச்சு? ஆவிக்கு விரோதமா அந்த ஆத்மா செஞ்சா என்ன, சாப்பிட்டா என்ன, அவரை போல நம்மளும் ஆயிரலாமேன்னு அப்போதான் அந்த ஆத்மா ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இப்போ மனுஷனுடைய ஆவி எப்படிப்பட்டது? தேவனுடையது. அது நல்லது தான் நினைக்கும், நல்லது தான் யோசிக்கும், சந்தோஷத்தை தான் பார்க்கும், மகிழ்ச்சியா மட்டும்தான். இந்த ஆத்மா எப்படி உள்ளது? திருக்குள்ளது. அந்த ஆத்மாவை தான் சரீரத்தை கெடுக்குது. ஒரு மனுஷன் அவன் ஆவியினாலே தான் நடத்தப்படணுமே அன்றி அவன் ஆத்மாவினால் அவன் நடத்தப்படக்கூடாது. எந்த ஒரு மனுஷன் இது சொல்றதை என் மனசு சொல்லுச்சு, என் மனது சொல்லுச்சுன்னு அவன் அதை கேட்கிறானோ அவன் சரீரம் கெட்டது. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, உன் ஆத்துமா வாழ்வது போல, உன் ஆத்துமா வாழ்வது போல. இங்க ஆத்துமா நல்லபடியா வாழ்ந்தாதான் உன் சரீரம் நல்லபடியா இருக்கும். இந்த ஆத்துமா, இந்த மனச கேட்டு உன் சரீரம் நடந்துச்சுன்னா நீ பாவம் செய்யற. யோபு சொல்ற, தீமை என்னை கடந்து போக மட்டும் தேவனுடைய ஆவி என் வீட்டின் மீது அந்த வெளிச்சத்துல தான் நான் கடந்து போனேன். ஆவியினால நடத்தப்படுகிற மனுஷன்தான் பாக்கியவான். ஆத்மாவினால் ஒருவன் நடத்தப்பட்டால் அவன் மனசு சொல்லு, இருதய சொல்லு, இதெல்லாம் ஒரு மனுஷன் கேட்டானா அவன் பாவத்துல தான் இருக்கிறான். ஏன்னா ஆத்மா செத்துட்டது. ஏதேன் தோட்டத்துல கீழ்ப்படியாம ஆதாம் போனதுனால அவன் ஆத்மா அங்க செத்து போனது. ஆனா தேவன் தந்த ஆவி இன்னும் மனுஷனுக்கு இருக்குதா? உங்களுக்குலாம் ஆவி இருக்குதா? அதனால நீங்க நடத்தப்படுறீங்களா? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற மனுஷன் பூரணத்திலிருந்து பரிபூர்ணத்திற்கு வருவான். எனவே இந்த சரீரம் ஆத்மாவுக்கு கீழ்ப்படியக்கூடாதா? எது கீழ்ப்படியணும்? இந்த ஆவிக்கு கீழ்ப்படியணும்னா இந்த ஆவியை தந்தவரை நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவரை பத்தி தெரியணும். அவரை பத்தி எங்க தெரியணும்? வேதாகமத்தை 1 மணி நேரமாவது உட்கார்ந்து படிக்கணும். எத்தனை பேர் 1 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிறதுல வேதாகமத்தை? ஸ்கூலுக்கு போறீங்க, சயின்ஸ் படிக்கிறோம், ஒரு பீரியடுக்கு எத்தனை நிமிஷம் வைக்கிறாங்க? 45 நிமிஷம் நம்ம வேதத்தை படிக்கிறோமா? கேஜி 1 பிள்ளைங்கள் கூட 40 நிமிஷம் வைக்கிறாங்க. ஆனால் பைபிளை நம்ம எத்தனை மணி நேரம் படிக்கிறோம்? 15 நிமிஷம், 20 நிமிஷம். வேலை, இந்த வேலை உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகாது. இந்த பூமியில 70 வருஷம் இருப்பீங்க, 80 வருஷம் இருப்பீங்க, 100 வருஷம்ல வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதுதான் நிரந்தரம். நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது, நீ பார்க்கறது, நீ செய்யறது, இது எல்லாமே அநித்தியம். அதெல்லாம் அழிஞ்சிரும். நம்ம நித்தியத்துக்கும் ஓடணும், இந்த அநித்தியத்திற்கும் ஓடணும். நிர்பந்தமான மனிதன் நான் பேதுரு சொல்றேன். ஸோ எதுக்கு ஓடுறீங்கன்ட்டு நீங்களே பார்த்துக்குங்க.